ஹே கைஸ், வெல்கம் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா சேலஞ்ச் வீடியோ. என்ன சேலஞ்சுனா ஸ்பின் த வீல் சேலஞ்ச். நானும் எங்கள் அம்மாவும் வருவாங்க. ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோன்னா சேலஞ்ச் வீடியோ பண்ண போகிறோம். என்ன சேலஞ்சுன்னா ஸ்பின் த வீல் சேலஞ்ச். இதில் நாங்கள் டேர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்பின் பண்ணோம்னா யாருக்கு எந்த டேர் வருதோ அதை தான் இன்றைக்கி சேலஞ்சாக வீடியோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு யார் இதை ஸ்பின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டோன் பேப்பர் சீசர் போட்டு டிசைட் பண்ணலாம். ஓகே, விளையாடுங்க. ஸ்டோன் பேப்பர் சீசர். நீங்கள் தான் அவுட்டு. அப்போ அம்மா தான் வந்து ஃபஸ்ட்டு விளையாடணும். ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணு. வேறு ஆப்போசிட் ஜெண்டர் ட்ரெஸ். ஸோ நீ இப்போ வந்து ஒரு பையனோட ட்ரெஸ்ஸை தான் போடணும். அதான் உனக்கு டேர். இந்த டேர் முடிகிற வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸில் தான் ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. ஃபஸ்ட்டு டேர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆப்போசிட் ஜெண்டர் ட்ரெஸ்ஸை வேர் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டேருக்கு போகலான்னு சொல்லி நெக்ஸ்ட்டு டேருக்கு போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு டேருக்கு போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பின் பண்ண போகிறது வந்து நீங்கள் தான். ஸ்பின் பண்ணுங்கள். பண்ணுங்க. அப்படியா? அழுத்துங்க. ஸோ ஈட் அ லெமன் இதான் வந்திருக்கு. அதாவது ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து அவங்க சாப்பிட்ணும். அவங்களுக்கு வந்து டேர் வந்து அதுதான். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆஃப் லெமன் வந்து ஃபுல்லாக அப்படியே ஆயில் போட்டுக்கோங்க. அப்படியே தோலோடவே சாப்பிடுவாங்க. அப்படியே போடுங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. தோல்லாம் சாப்பிட முடியாது, கசக்கும். இல்லை அந்த ஃபுல் ஜூஸ் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ஜூஸ் மட்டும் தான் எடுக்கணும். துப்புங்க. ஓகேம்மா, புளிக்குதுமா, பல்லெல்லாம் குசுது. ஓகே, பண்ணிட்டேன். ஓகே ஓகே, உங்களோட சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டேரு ஒரு வாட்டி டேர் கம்ப்ளீட் பண்ணோடனே அந்த டேரை வந்து இதுலேருந்து டெலீட் பண்ணிவிடும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு டேர் வந்து ஸ்பின் பண்ணும்போது நீங்கள் தான் ஸ்பின் பண்ணுங்கள். பார்க்கக்கூடாது. ஈட் அ ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ். அதாவது ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் வந்து குடிக்கணும். அதுதான் அவங்களோட டேர். போய் எடுத்துகிட்டு வரேன். சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன். ப்ளீஸ் அவ்வளோ பெரிய ஸ்பூன்லாம் கொடுப்பாங்களா? அதுக்குன்னு கொஞ்சம் மனசாட்சி இல்லாமல் பண்ணுற பத்தியா? என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. சரி. சோயா குடிச்சிடு. வாய் டக்குன்னு ஊற்றி போயிடு உள்ளா. ஆட்டம் குடி குடி. குடிக்கணும். குடி. டக்குன்னு இந்த மாதிரி சோயா சாட்ஸுக்கு யாருமே தயவுசெய்து குடிக்காதீங்க. சத்தியமாக என்னால் ஒன்றுமே முடியல. இது மேலே நான் பேசவே முடியல. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் டேர் போயிடலாமா? போலாமே, போலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஸ்பின் பண்ணுங்க. கடவுளே. இவங்களுக்கு மட்டும் ஏன் நல்லதாக வருதுன்னு தெரியல. என்ன வந்திருக்கு? ஒரு ஆக்சுவலி எதனா ஒரு ஸ்நாக்ஸ் வந்து 20 செகண்ட்ஸ்க்குள்ளே அவங்க சாப்பிட்டு காலி பண்ணணும். அதுதான் அவங்களோட டேர். ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்து லேஸ் பேக்கெட் தான் இருக்குது. ஒரு நிமிஷம். பாரு, இது எனக்கு வந்துடக்கூடாதா? கடவுளே. இது எனக்கு வந்திருந்தா நான் சாப்பிட்ருப்பேனே. லேஸ் பேக்கெட் வந்து 20 செகண்ட்ஸ்க்குள்ளே அவங்க சாப்பிட்டு முடிக்கணும். அதுமே ஃபஸ்ட்டு நம்ம டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லேஸ் பேக்கெட் கொடுங்க. இருக்கு 20 செகண்ட்ஸ் டைம் ஸ்டார்ட் பண்ணணும். டைம் ஸ்டார்ட் பண்ணணும். சீட்டிங் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எனக்கு வந்தால் கூட நான் சாப்பிட்ருப்பேன். பிரிக்கக்கூடாது. ஓகே, முடியல. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃபாஸ்ட். 20 செகண்ட்ஸ் தான். 5 செகண்ட்ஸ் போயிடுச்சு. 10 செகண்ட். என்ன நடக்குதுங்க? போயிடுச்சு. செகண்ட்ஸ் 21 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் அவங்க கம்ப்ளீட் பண்ணவே இன்னும் இல்லையே. பிடிக்கல. ஸோ இந்த டேர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை. பட் பெஸ்ட்டு ட்ரை. காலி மட்டும் பண்ணிட்டாங்க. ஓகே, குட். அடுத்த ஒரு லேசம் முழுங்கி இருக்கா தேவி. அடுத்த டேருக்கு போகலாமா? எனக்கு கொஞ்சம் எதனா ஸ்வீட்டாக வருமா? ஸ்வீட் எதுவுமே கிடையாது. இதோட மோசமான வேணா வரும். கடவுள் கூட எனக்கு கை கொடுக்க மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பின் பண்ணுங்க. நீங்கள் தான் பார்க்கக்கூடாது. அதாவது ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் ரீல் டான்ஸை தான் க்ரியேட் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு வந்து டேர். ஸோ க்ரியேட் பண்ணலாமா? அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? சிவலாலி லாலியே லாலி லாலியே. ஸோ டேர் கம்ப்ளீட் ஆச்சா? எப்படி டான்ஸே தெரியாமல் ஓரளவுக்குல காமெடியாக இருக்கும். காமெடியாக இருந்தால் எல்லாரும் மன்னிச்சிடுங்க. சரி, நெக்ஸ்ட்டு டேர் ஸ்பின் பண்ணுங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் டேர் வந்து மேக்கப் தான் வந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு மேக்கப் போட போகிறோம். அதுதான் அவங்களோட நெக்ஸ்ட் டேர். எனக்கு வர மாட்டேங்குது. என்னை வச்சு மேக்கப் வந்து இப்போ எங்கள் மம்மி தான் போட போகிறாங்க அவங்களுக்கு. மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ இல்லை. ஸோ போட போகிறது வந்து பவுடர். ஃபஸ்ட்டு பவுடர் போடுங்க. ஆஹாஹா, இது ஃபவுண்டேஷன். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் போடுங்க அவங்க மூஞ்சில். இது கிடையாது, ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு வரலையே. இப்படி கையில் தான், எதுவும் கிடையாது. போடு. லிப்ஸ்டிக்கு, மஸ்காரா. நீ பாட்டு அங்கேயே போட்டு ஸோ உங்கள் டேர் கம்ப்ளீட்டட். இதுதான் மேக்கப். அடி
ஸோ நெக்ஸ்ட் டேர் போகலாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டேர் மம்மிக்கு தான். ஸ்பின் பண்ணுங்க. ஸ்பின் அகைன். அதாவது இந்த டேர் அவங்களுக்கு கிடையாது. திருப்பியும் ஸ்பின் பண்ணணும் அவங்க. திருப்பி ஸ்பின் அகைன் வந்துருச்சுல்ல, அதனால். திரும்பியும் ஸ்பின் பண்ணுங்கள். ஒரு வாட்டி தான் அந்த சான்ஸு, அது போயிடுச்சு. அவங்களுக்கு வந்துட்டு டேர் என்னென்னா, ஒன்று சில் தண்ணி இல்லைன்னா சுடு தண்ணி, ரெண்டுத்தில் எதுனா ஒரு கப்பு தண்ணி வந்து வெளியே போய் அவங்க தலை மேலே ஊற்றிக்கணும். அதுதான் அவங்களுக்கு வந்திருக்க டேர். இப்போ பார்த்தலாமா அதை? ஒரு கப்பு தண்ணி இப்போ ஊற்றலாம். ஊற்றுங்க, ஊற்று, அவங்க மேலே ஊற்று, ஊற்று. अरे कहाँ चला गया, कहाँ गायब हो गया? டேர் கம்ப்ளீட்டட். பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் டேர் போகலாமா? நெக்ஸ்ட் டேர் வந்து போகலாமா? சரி, நெக்ஸ்ட் டேர் ஸ்பின் பண்ணுங்க. பார்க்கக்கூடாது. அதாவது வீட்டில் என்னென்ன லிக்விட் ஐட்டம் இருக்கோ அது 5 லிக்விட் ஐட்டம் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணி அவங்க ஒரு கப் ட்ரிங்க் வந்து குடிக்க போகிறாங்க. அதாவது மேஜிக் ட்ரிங்க். இப்போ அந்த மேஜிக் ட்ரிங்க் என்னென்னு பார்க்குறீங்களா? வாங்க காட்டுறேன். என்னென்ன ட்ரிங்க்னா, ஃபஸ்ட்டு லெமன், ஆஃப் லெமன், லெமன், சோயா, கீ, ஹார்லிக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். உமன்ஸ் ஹார்லிக்ஸ். ஹார்லிக்ஸ் நல்லா கட்டி போயிடுச்சு போல். ஹார்லிக்ஸ் நல்லா கட்டிடுச்சு. ஹார்லிக்ஸ் வேண்டாம், எடுக்கவே முடியல. இது வெல்லம், வெல்லம் பவுடர் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை, உப்பு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். ஓகே, இப்போது தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீ மிக்ஸ் ஆக மாட்டேங்குது. கீயை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? கீயை மட்டும் ஆல்ரெடி மிக்ஸ் ஆகிருக்கோம்ல, எனக்கு மீதி எக்ஸஸாக இருக்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளோதான், அவங்க ட்ரிங்க் ரெடி. எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். வாங்க போகலாம். உங்களோட ட்ரிங்க் ரெடி. பார்த்துருப்பீங்க என்னென்ன கலக்கணும்னு. அவங்க இதை தான் குடிக்க போகிறாங்க. எல்லாம் குடிக்கிற மாதிரி தான். குடிங்க, கை வைக்கக்கூடாது. அவ்வளோதான் கொட்டை. அப்படி குடிங்க, குடிங்க. எல்லாமே நீங்கள் சாப்பிடக்கூடிய ஐட்டம் தான். குடிங்க, கொஞ்சமாக குடிங்க, ஃபுல்லாக குடிக்காத.
எப்படி இருக்கு முழுங்க சரி போ போ துப்பிட்டு வா. துப்பக்கூடாது. ஆஹா விடு, அவங்களால முடியலன்னா துப்ப தான் செய்வாங்க. ஏன் துப்பிட்டு வந்துட்டீங்க? என்னென்ன இருக்குன்னு கெஸ் பண்ண முடியுதா? இதில் வந்து லெமன், ம் நெய், ம் புளி தண்ணி, தப்பு. உப்பு, ம் அதிகமான உப்பு. நானே பேபி இதில் சோயா சாஸு, கீ, லெமனு, சால்ட்டு, அப்புறம் வந்து ஜாகரி பவுடர், நாட்டு சர்க்கரை. போதுமா இதுதான் கலந்துருக்கே இதில். பட்ட உப்பு கசப்பு நான் கூட குடிச்சிட்டு ஃபுல்லாக முழுங்கிடுவேன். ஆனால் உப்பு வந்து நானே பிபியில் இருக்கேன், சுகர் எல்லாம் ஓவர் சரி, இந்த டேர் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. குடிச்சிட்டம்மா, முடியல, அதுக்கு மேலே உள்ள துப்பிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப முடியல. ஸோ நெக்ஸ்ட் டேர் போயிடலாமா? ஸ்பின் பண்ணுங்க. பார்க்கக்கூடாது. நான் எது இருந்தாலும் பண்ணுவேன், உப்பு மட்டும் இருக்கக்கூடாது. ஓ மை காட், தெரியுதா உங்களுக்கு என்னன்னு? அதாவது கட் யுவர் ஹேர். நீ வந்து முடியை கட் பண்ண போகிற, அதுவும் அளவு தான், நீ சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் டேர், முடியை கட் பண்ண போகிறீங்க. சரியா? போய் சிசர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். போட்டுக்கூடாது, நான் குடிச்சிட்டு இருப்பேன்ல. சிசரில் உங்கள் டேர் ஆஹா முடி வெட்டுறாளே. எவ்வளோ கட் பண்ண போகிறீங்க? நான் கொஞ்சம் தான் கட் பண்ணுவேன். காமி கேம்ல முடி போச்சு. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. சரி, நெக்ஸ்ட் டேர் உங்களுக்கு தான். சரிங்க சரிங்க, இப்போ உப்பு போட்டு இவ்வளோ கொடுத்துட்டு ஸ்பின் பண்ணு. திரும்பவும் எனக்கா? ஐயோ கடவுளே, கடவுளே. வயசானவளே, அவங்களுக்கு பாருங்க, ஐயோ ஈஸியாக வரணும்ப்பா. என்ன வந்ததுன்னு தெரியலையே. தெரியுதா உங்களுக்கு? அதாவது வாழைப்பழத்தை வந்து அவங்க கால் விரலாலே தோல் உரித்து சாப்பிடணும். அதுதான் அவங்களுக்காக டேர். பார்க்கலாமா? போட்டு உரிக்க முடியும், அது கல் மாதிரி இருக்க. நான் தப்பிச்சேன். இந்த மாதிரி நான் உரிச்சுதான் சாப்பிட மாட்டேன். காலில் வச்சு அது உரிக்க வராது, அது ரொம்ப காயம். பண்ணுங்க. இப்படி பிடிச்சிக்கணுமா? கையில பிடிச்சி பண்ணுமா, ஒரு காலில் வச்சு இழு. இழுங்க, கை யூஸ் பண்ணக்கூடாது. ம் ஐயோ எப்படி பழத்து. ஆண்டவா. ஓகே, ம் அது சாப்பிட்ருங்க. இப்படி அதுவும் காலில் வச்சுக்கணுமா? சாப்பிட எலக்ட்ரிக்கெல்லாம் வருது. ஸ்பீடாக சாப்பிடுங்க. அதுதான் அவங்க டேரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இருக்கிறது ஒரே ஒரு டேர் தான், அது இந்த டேர் தான். ஒன்றும் இல்லை, அவங்களோட முன்னாடி இருக்க பல்ல வந்து பிளாக் கலர் மார்க்கரில் வந்து பெயிண்ட் அடிக்கணும். அதுதான் அவங்களுக்கான டேர். பார்க்கலாமா அந்த டேரை? போய் மார்க்கர் எடுத்துகிட்டு வரேன். ஏண்டி இப்படி எல்லாம் வைக்கிற? ஸோ இந்த மார்க்கர் பண்ணுறீங்களா? நானே பண்ணிக்கணுமா? ஆமாம், ஒரு பல்லுக்கு மட்டும் பண்ணு. எப்படி இதை பண்ணுவேன் நான்? ஃப்ரண்ட்டில் இருக்க பல்லுக்கு மட்டும் கொடுங்க, நான் அடிக்கிறேன். கிட்ட வாங்க. சரி கேட்காதீங்க. அடிக்கிறீங்க. மூடாதீங்க, பல்ல காமிங்க. பல்ல ஈ காமிங்க, ஈ காமிங்க. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி, நின்றுட்டு சரி, சிரிவா சரின்னு சரி. அப்படியே இருங்க. அது மார்க்கரில் ஒழுங்காக பண்ண முடியல, அதனால தான் வருது. ஸோ அவ்வளோதான், உங்கள் 2 பேர் டேரும் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க 2 பேரும்? ரொம்ப கேவலமாக ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டேர் அப்படின்னா நான் ரொம்ப கேவலமாக ஃபீல் பண்ணுறேன். தயவுசெய்து என்னை விட்டுரு கொஞ்ச நேரம்.
டேரன்னுட்டு வயசானல எடுத்து வந்து லிப்டிக் இல்ல நான் சொல்றேன் இவங்களுக்கு வந்து அந்த ஜூஸை வந்து 5 இது மிக்ஸ் பண்ணி கொடுத்தா பாருங்க இவங்க சுத்தமா குடிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் முழுங்கவே இல்லை அதை அப்படியே போய் துப்பிட்டாங்க நான் சோயா கொடுத்தது கூட குடித்தேன் நான் ஆனால் அவங்க குடிக்கவே இல்லை எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஜாலியாக இந்த வீடியோ இதோட சேலஞ்ச் வீடியோ இதோட முடிஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு நாளைக்கு புது வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்